வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனல்ல சிறுகிழங்கு பொரியல் செய்ய போறோம். சிறுகிழங்கு பொரியல் செய்யறதுக்கு சிறுகிழங்கு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். சிறுகிழங்கு ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடும். நம்ம முதல்ல கிழங்கு இப்போ 10 நிமிஷம் தண்ணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவி எடுத்துக்கிடும். நல்லா கிழங்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுக்கிடுவோம். பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். சிறுகிழங்கு நல்ல குக்கர்ல வேகட்டும். அதுக்குள்ள அதுக்கு தேவையான மசாலா பொருளை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிடும். 1 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிடும். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் நல்லா பேசான்னு கட்டியை வச்சு ஒரு வாட்டி எப்படி செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸ்டீம் இல்லைன்னா விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சிறுகிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்காங்க. நல்ல கத்தி உள்ள இறங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கழுவி எடுத்துக்கலாம். நல்லா வந்துருச்சு, நல்லா இருக்கு. கிழங்கு நல்லா உரிச்சாச்சு. இது நல்லா கழுவிட்டு வெட்டி எடுத்துருவோம். இப்ப நம்ம கிழங்க வெட்டி எடுத்துருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சிரும். பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்க கடுகு சேர்த்துக்கலாம். இங்க கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு. கிழங்கு சேர்த்துக்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிரும். மசாலா வேகட்டும் கிழங்கோட. நல்லா வெந்துச்சு மசாலாவும் கிழங்கும்.
மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிடலாம். சிறுகிழங்கு பொரியல் ரெடியாச்சு. இப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம். அருமையா இருக்கு.